இவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம தமிழ் தகுதி தேர்வுக்கு முந்தைய ஆண்டில் கேட்கப்பட்ட வினாக்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். ஆல்ரெடி நம்ம 4 பாகங்கள் கொடுத்துருக்கோம். இது 5வது பாகமாக இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க கேள்விகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், சேர்த்து எழுதுக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு 6th புக்கில் இருக்குங்க. சேர்த்து எழுதுக வினாவாக கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சேர்த்து எழுதுகையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தமிழ் தகுதி தேர்வுலையும் 2லேருந்து 3 வினாக்கள் வந்து கம்பல்சரி கொஸ்டின் மாதிரி வச்சிடுறாங்க. சரிங்களா? அதாவது கண்டிப்பாக அந்த பகுதியிலேருந்து கேள்விகள் போகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், நீள் ப்ளஸ் உழைப்பு இந்த இரண்டையும் நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய நீள் உழைப்பு அப்படின்றது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நீள் ப்ளஸ் உழைப்பு, அப்போ இரண்டையும் நம்ம சேர்க்கும்போது நமக்கு நீள் உழைப்பு அப்படின்றது ஆப்ஷன் டி. இதுக்கு மிகச்சரியான பதில். அடுத்தது பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து சேர்த்து எழுதுக கேட்டிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள், பிரித்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இடமெல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடமெல்லாம நீங்கள் வந்து பிரித்து எழுதுனீங்க அப்படின்னா என்ன வரும், இடம் ப்ளஸ் எல்லாம், ஆப்ஷன் பால். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இடமெல்லாம் அப்படின்னா இடம் ப்ளஸ் எல்லாம் அப்படின்றது தான் மிகச்சரியான பதில். அடுத்தது பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெண்குடைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வெண்குடை அப்படின்ற சொல்ல நம்ம பிரித்து எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, வெண்மை ப்ளஸ் குடை, ஆப்ஷன் பால் தான் மிகச்சரியான பதில். சரிங்களா? அப்போ வெண்குடைனா பிரித்து எழுதும்போது வெண்மை ப்ளஸ் குடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள். சார் இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா, நமக்கு 10th தமிழ் புக்கில் ஃபஸ்ட்டு யூனிட்லேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ மிக முக்கியமான ஒரு பாடம். அந்த பாடத்திலேருந்து கண்டிப்பாக எப்போதுமே ஒரு வினா வந்து நமக்கு எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ பாருங்கள், இங்கே தாவரங்களின் இளம் பருவம். சரிங்களா? ஒவ்வொரு தாவரத்துக்கும் இளம் பருவம் இருக்கும்லங்க. ஸோ அதில் இவங்க சொன்னதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளை, மடலி, பைங்கூழ், ஆப்ஷன் டி தான் மிகச்சரியான பதில். அப்போ பிள்ளை அப்படின்றது எதனுடைய இளமை பெயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தென்னை. அதாவது தென்னை மரம் இருக்கும் பார்த்தீங்களா, அதனுடைய இளமை பருவத்தை என்ன சொல்லுவோம், தென்னம் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அதே இது வந்து பனைமரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பனைமரத்தோட இளமையான பெயரை வந்து மடலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது பைங்கூழ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம புக்கில் இருக்குது. ஸோ அழகாக நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்போ தாவரங்களினுடைய இளம் பருவத்திற்கான சொற்களில் இங்கே மிகச்சரியாக கொடுக்கப்பட்டது எது அப்படின்னா, பிள்ளை, மடலி, பைங்கூழ். பிள்ளை அப்படின்றது தென்னை மரம், அதனுடைய இளமையானது வந்து தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது மடலி அப்படின்னா பனையினுடைய இளமையான பெயர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மடலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிற 66வது வினாவுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் மிகச்சரியான பதில். அடுத்ததுங்க, அடுத்த வினா பாருங்கள், அடுத்து 67வது வினா பாருங்கள், வெற்பு அப்படின்ற சொல்லுக்கு பொருத்தமான பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அறிஞ்சல் பொருள் இருக்குது பார்த்தீங்களாங்க. ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரியான வினாக்கள்லாம் வந்து வடிவமைக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், வெற்பு, வெற்புனா மலைன்னு அர்த்தங்க. சரிங்களா? ஸோ அப்போ மலை அப்படின்னா மவுண்டைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மலை. சரிங்களா? அப்போ வெற்பு அப்படின்றது ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய மலையை குறிக்குது. அடுத்தது அப்போ கழனி அப்படின்னா வயல். கழனினா வந்து என்னதுங்க, ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கழனினா வயல். அடுத்தது பருதி அப்படின்னா வந்து என்னதுங்க, சூரியனை குறிக்குது. சரிங்களா? அடுத்தது முகில்னா மேகம். முகில்னா என்னது, மேகம். பருதினா வந்து சூரியனை குறிக்குது. ஸோ இதெல்லாம் பருதியெலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ முகில்னா மேகம்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கழனினா வயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இங்கே வெற்பு கேட்டிருக்காங்க. வெற்பு அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆப்ஷன் சி மிகச்சரியான பதில். அடுத்ததுங்க, அடுத்த வினா பாருங்கள், சரணாலயம் என்பதன் வேறு பெயர் என்ன? பொதுவாக நம்ம சரணாலயம்னு சொல்கிறோம். இந்த சரணாலயத்துக்கு இப்போ நம்ம நிறையா சொல்லுவோம். சரணாலயம் அப்படின்னா
பறவைகள் சரணாலயம் இருக்குது, விலங்குகள் சரணாலயம் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த சரணாலயத்துக்கு வேறு பெயர் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இது எங்கே கொடுத்துருப்பாங்க? நம்ம 6th தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய புகலிடம் அப்படின்றது தான் அதுக்கு ஆன்சர். சிலர் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு இதை யோசிக்காமல் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய வலசை போதலை நிறைய பேர் ஆன்சராக நீங்கள் நினைப்பீங்க. ஸோ நம்ம என்ன தவறாக நம்ம சிந்திப்போமோ அதுதான் ஆப்ஷன் ஏல கொடுத்துருப்பாங்க. நான் எல்லா வீடியோவிலையுமே இதை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு கொஸ்டினையும் படிக்கும்போது ரொம்ப கவனமாக நம்ம அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க? சரணாலயம். அப்போ இந்த வலசை போதலுக்கும் புகலிடத்துக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னா, புகலிடம்னா சரணாலயம்னு சொல்கிறோம், வலசை போதல்னா பறவை ஏதோ ஒரு தேவைக்காக, ஒன்று இனப்பெருக்கத்திற்காக, இல்லை உணவிற்காக, இல்லை நீருக்காக, சரிங்களா, இல்லாட்டி வெப்பம் தாங்க முடியாமல் ஒரு குளிர்ச்சியான பகுதியை தேடி ஏதோ ஒரு தேவைக்கு பறவையானது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயருது பார்த்தீங்களா? அந்த இடம் பெயர்வுக்கு பேர் தான் வலசை போதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரிஞ்சுக்கிறணும். வலசை போதல் அப்படின்னா வேறு, சரணாலயம் அப்படின்றது வேறு. சரணாலயம் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய அனைத்தையுமே குறிக்கக்கூடிய, அது பறவையாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம். ஆனால் வலசை போதல் அப்படின்னா ஒரு பறவை வந்து என்ன பண்ணுது, ஏதோ ஒரு தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போகுது பார்த்தீங்களா? அதுதான் வலசை போதல். சரிங்களா? புரிஞ்சுக்கிறணும். அடுத்த வினாவுக்கு பாருங்கள். முரளும். இந்த முரளும் அப்படின்றதுக்கு சரியான பொருள் எது அப்படின்னா முழங்கும் அப்படின்றது தான் சரியான பொருள். இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். சரியாங்க? ஏன்னா இதெல்லாம் நமக்கு திரும்ப இதே கொஸ்டினை ரிப்பீட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ முரளும் அப்படின்னா முழங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள். சொல் அப்படின்றதுக்கு இரு பொருள் தருக. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இலக்கண பகுதியை வந்து நம்ம எல்லாம் ஒரு வீடியோவாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அப்போ இந்த சொல் அப்படின்னா நான் நிறையா சொல்லியிருப்பேன். மொழி, பதம், கிளவி, இது எல்லாமே எதை தான் குறிக்குது? சொல்ல தான் குறிக்குது. அப்போ அது நமக்கு தெரிஞ்சாலே அழகாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய மொழி, நெல், இந்த இரண்டும் எதை குறிக்குது அப்படின்னா சொல்லைத்தான் குறிக்குது. மொழினா உங்களுக்கு தெரியும், மொழி அப்படின்றது சொல்லினுடைய இன்னொரு பெயர், வேறு பெயரில் தான் மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ நெல் அப்படின்றதும் எதை தான் குறிக்குது? சொல்ல தான் குறிக்குது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கிறணும். சரிங்களா? மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த வினா பாருங்கள். 71வது வினா நமக்கு வந்து என்ன அப்படின்னா, ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது பார்த்தீங்களாங்க, அதிலிருந்து கேட்டிருக்காங்க. கை அப்படின்றதன் பொருளை தேறுக. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நம்ம கொடுத்துருக்குறோம். இலக்கண பகுதியில் ஓரெழுத்து ஒரு மொழினே தனியாகவே கொடுத்துருக்குறோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான முறையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அந்த வீடியோ வந்து இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள். ஸோ கை அப்படின்னா ஒழுக்கம். சரிங்களா? ஸோ கை அப்படின்ற ஓரெழுத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க சார். அப்போ அஞ்சனம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அஞ்சனம்னா மை. சரிங்களா? மைனா அஞ்சனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உன் அப்படின்னா தூ அப்படின்றது தான் உன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இளமை அப்படின்னா பை. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்போ கைனா ஒழுக்கம், அஞ்சனம்னா மை அப்படின்றதுக்கு மீனிங் தான் அஞ்சனம். உன் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா தூ அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தான் உன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பை. ஏன்னா நம்ம இளமையில், நம்மளுடைய இளமை பருவத்தில் எல்லாருமே ஸ்கூலுக்கு போகும்போது பை கொண்டு போயிருப்போமா, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கறணும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் அப்படின்றது தான் மிகச்சரியான பதில். அடுத்த வினா பாருங்கள். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. அப்போ எதிர்மறையான ஒரு கேள்வி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான கேள்வி கேட்டிருக்காங்களா, நேராக கேள்வி கேட்டிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். பாருங்கள். சேர்த்தல் அப்படின்ற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ரொம்ப சிம்பிளானது. இதெல்லாம் நம்ம 4வது 5வது படிக்கும்போதே என்ன பண்ணிட்டோம், அதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம். அப்போ சேர்த்தல் அப்படின்னா நீக்குதல். சரிங்களா? சேர்த்தல்னால் வந்து என்னதுங்க, நீக்குதல் அப்படின்றது தான் மிகச்சரியானது. அடுத்தது பாருங்கள். ரொம்ப முக்கியமான கேள்விங்க இந்த கேள்வி. நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறணும். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க 73வது வினாவில். எங்கே, எதற்கு, எப்படி, எவை, அதுக்கப்புறம் என்ன ஆகிய சொற்களுக்கு பின்னால் எந்த வகையான நிறுத்தற்குறி இடம்பெற வேண்டும் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா?
இந்த நிறுத்தற் குறிகளை வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோவை நம்ம கொடுக்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8th தமிழ் புக்கில் 3வது இயல்னு நினைக்கிறேன். சரிங்களா, அந்த பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எங்கே, எதற்கு, எப்படி, எவை, என்ன அப்படின்னு பார்த்துட்டாலே அது வந்து என்ன குறி தான், வினா குறி தான் நம்ம கொடுக்கணும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய வினாக்குறி அப்படின்றது தான் மிகச்சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரே எழுவாயில் பல தொடர்கள் இடம்பெற்றால், நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். இதெல்லாம் அழகாக அப்படியே நம்ம புக்கில் அப்படியே அந்த வேர்டு அந்த லைன் கொடுத்துருக்கான். அந்த லைனை அப்படியே எடுத்து நமக்கு கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, எங்கே 8th தமிழ் புக்கில் இருக்குது. அப்போ ஒரே எழுவாய் தான், அது பல தொடர்கள் வந்தால் அந்த இடத்துல வந்து அரை புள்ளி இட வேண்டும். அரை புள்ளினா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு புள்ளி வச்சு ஒரு கமா போடுறது தான் அரை புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நமக்கு புக்கிலே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கரிகாலன் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் அவர் அதாவது கரிகாலன் காவேரி நதிக்கரை வரை சென்றார். அங்கே கனக விசயனுடன் போர் தொடுத்து அவரை வெற்றி கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எழுவாய் அப்படின்றது ஒரே நபர் தான். யார், கரிகால சோழன். சரிங்களா, அந்த கரிகாலன் அவரை பற்றி தான் பார்க்குறோம். சரிங்களா, ஸோ அவரை பற்றியே 2 கூற்று வந்திருக்கு. அப்போ ஒரே தொடராக அதில் இடம்பெற்றிருந்துச்சுன்னா அதான் ஒரே எழுவாய் பல தொடர்களாக இடம்பெற்றால் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், அரை புள்ளி அங்கே வந்து இடணும். சரிங்களா, இதை நம்ம ஒரு வீடியோவாக நம்ம கொடுப்போம். நீங்கள் அதில் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரியாங்க. அடுத்த வினா பாருங்கள். 75வது வினா பாருங்கள். அவன் அப்படின்ற ஆண்பால் பெயர் சொல்லோட சரியான வினை முடிவு எது? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஆண்பால் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா முடிவும் ஆண்பாலாக தான் இருக்கணும். நீங்கள் ஆண்பாலை எடுத்துகிட்டு முடிவு வந்து பெண்பாலாக கொடுக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அவன் அப்படின்னா ஆணை குறிக்குது. அவன் வந்தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவன் வந்தாள் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன், நீங்கள் அவன் அப்படின்றது ஆண்பால்ன்ட்டீங்க. அப்போ முடிவும் அந்த ஆண்பாலாக தான் இருக்கணும். சரிங்களா, அப்போ வந்தான் அப்படின்னு தான் சொல்லணும், வந்தாள் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா, அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ அவன். ஸோ இங்கே ஆப்ஷன் டியை பாருங்கள், அவன் வந்தான் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் மிகச்சரியான ஒரு பதில். சரிங்களா, அடுத்த வினா பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான கேள்வி. அவரல பிறவே அப்படின்னு தொல்காப்பியம் குறிப்பிடும் திணை எது? சரிங்களா, நல்லா நீங்கள் கவனிச்சுக்கிறணும். இந்த கேள்வி வந்து ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. இது நிறைய டைம் நமக்கு கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவரல பிறவே. சரிங்களா, நான் இதை எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுவேன் அப்படின்னா, அவர் அப்படின்றது உயர்தனையை குறிக்குது. அவர் அல்ல அப்படின்னாலே அது எல்லாம் குறிக்குதோ, அக்ரிணைக்கு போயிருமாங்க, அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அவரல்ல பிறவே அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ தொல்காப்பியம் எந்த திணையை இங்கே குறிக்குது அப்படின்னா அக்ரிணையை குறிக்குது. அவ்வளோதான். அடுத்ததுங்க, சொல்லையும் பொருளையும் பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பாருங்கள். ஸோ டைரெக்டாகவே நமக்கு வந்து ஆன்சர் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், தீர்வனை அப்படின்னா நீங்குபவை, தீர்ந்து போயிடும். என்னோடய கஷ்டம் தீர்ந்து போயிடும் அப்படின்னா என்னோடய கஷ்டம் நீங்கி போயிடும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தெளிவு அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில் இருப்போம், ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ தான் எனக்கு நல்ல தெளிவாக இதை பற்றி புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோமாங்க. அப்போ தெளிவு அப்படின்னா நற்காட்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஓறுதல் அப்படின்னா நல்லறிவு அப்படின்னு சொல்கிறோம். ஓறுதல்னால் என்னதுங்க, நல்லறிவு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக. இப்போ நம்ம சந்தைக்கு போகிறோம், கூறாக வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது என்னது, ஒவ்வொரு பிரிவாக வைக்கிறாங்க, அவ்வளோதான். சரிங்களா, அப்போ கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே பொறுத்துக்க வடிவமைப்பில் ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. எல்லாமே டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் சிந்திக்கணும். டைரெக்டாக கொடுப்பாங்களா, அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க, மாற்றி தான் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்களாம் என்ன பண்ணக்கூடாது, உங்களுடைய சிந்தனையில் அதிகமாக திங்க் பண்ணிடக்கூடாது. சரிங்களா, அடுத்த கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி. நிறைய வினாத்தாளில் கேட்கப்பட்ட ஒரு வினா. அப்துல் நேற்று வருவித்தான், இது என்ன வினை தொடர் அப்படின்னு கேட்பாங்க. தன்வினையா பிறவினையா அப்படின்னு கேட்பாங்க, செய்வினையா செயற்பாட்டு வினையா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, அப்போ இது என்ன தொடர் அப்படின்னா அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா வர வச்சிருக்கான், அதான் அதுக்கு மீனிங். அப்போ அது வந்து பிறவினை தொடர். சரிங்களா, சரிங்க சார், அப்போ இது தன்வினைனா என்ன சார் வந்திருக்கணும், அப்துல் நேற்று வந்தான், அவ்வளோதான். அப்துல் நேற்று வந்தான் அது தன்வினை.
அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா வர வச்சிருக்கான், அப்போ அது பிறவினை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேணாம். அடுத்தது கலைச்சொற்கள். நம்ம முன்னாடியே சொன்னோம், நம்ம இதே கொஸ்டின் பேப்பரில் ஆல்ரெடி நம்ம 6 கலைச்சொற்கள் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 5 கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினால்தான் தான் கலைச்சொற்களில் 11 வினாக்கள் கேட்டிருக்காங்க. இந்த 11மே நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வந்திருக்கு. அப்போ புக்கில் இருக்கிறது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. சரிங்களா? உங்களுடைய பேஸ் எது தான்? புக்கு தான். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதர் சோர்ஸை தேடி ஓடணும். சரிங்களா? பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒளி ஊடுருவ கருவி. சரிங்களா? ஒளி ஊடுருவ காட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ. அடுத்தது நேனோ டெக்னாலஜி. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், நுண் தொழில்நுட்பம், அதான் நேனோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது வேலி அப்படின்னா பள்ளத்தாக்குன்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் வேலின்னு சொல்கிறோம், தமிழில் அதுக்கு மீனிங் என்னதுங்க? பள்ளத்தாக்கு. சரிங்களா? அப்போ மலைன்னா என்ன சொல்லணும்? மவுண்டைன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா? அருவி அப்படின்னா ஃபால்ஸ், அருவிகள் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். காடு அப்படின்னா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். அப்போ இங்கே வேலி அப்படின்னா அந்த என்னதுங்க? பள்ளத்தாக்கு. ஆப்ஷன் சி தான் இதுக்கு மிகச்சரியான பதில். அடுத்ததுங்க, அடுத்த கேள்வி பாருங்கள், அட்வொகேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வொகேட்டுனா நிறையா பேர் என்ன தான் சொல்கிறாங்க? வழக்கறிஞர். வழக்கறிஞர்னால் தப்புங்க. அட்வொகேட்டுக்கு பேர் வழக்கறிஞரே கிடையாது. அப்போ அவங்கள எப்படி சொல்லணும்? வழக்குரைஞர் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? வழக்கறிஞர்னு சொல்லக்கூடாது, வழக்குரைஞர் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழில் கரெக்டாக நம்ம மீன் பண்ணணும் அதை. அப்போ அட்வொகேட் அப்படின்னா வழக்கறிஞர் கிடையாது. வழக்கறிஞர்னு நம்ம தமிழில் சொல்கிறது தவறு. அப்போ அதுக்கு அட்வொகேட்டுக்குன்றது, அட்வொகேட் அப்படின்ற ஆங்கிலத்துக்கு மிகச்சரியான தமிழ் சொல் எது அப்படின்னா வழக்குரைஞர். அதை ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததுங்க, டைரக்டிங் அப்படின்னா நம்மளே இப்போ ஏதாவது ஒரு நம்ம மூவி பார்க்கும்போது, ஆஹா படம் சூப்பராக இருக்கே, இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு தான் நம்ம கேட்போமாங்க. அப்போ டைரக்டிங் அப்படின்னா இயக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி தான் மிகச்சரியான பதில். இயங்குதல் வரக்கூடாது. சரிங்களா? இயக்குதல் அப்படி தான் டைரக்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மிக முக்கியமான ஒரு பகுதி, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறணும். அடுத்தது பாருங்கள், அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? பழமொழி. பழமொழியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் கரெக்டாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அளவுக்கு, நமக்கே தெரியும், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஆப்ஷன் ஏ தான் மிகச்சரியானது. அடுத்ததுங்க, அடுத்த பழமொழி விருந்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். ஏதாவது ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா 3 நாள் நல்லா பார்ப்பாங்க. 4வது நாள் வந்து எப்படா வீட்டை விட்டு வெளியே போவான் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொழுதுலலாம் இருக்குது. ஸோ அப்போ விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்றது தான் மிகச்சரியான பதில். ஆப்ஷன் பால். அடுத்ததுங்க, அடுத்த பழமொழி பாருங்கள், மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். சரிங்களா? அப்போ மண் குதிரை, நீங்கள் ஆற்றுல போய் மண் குதிரையை விட்டாங்கன்னா என்ன ஆகும்? உடனே கரைஞ்சிரும். அதில் நம்மளால் போக முடியுமா? அப்போ இது நமக்கு இந்த பழமொழி எதை மீன் பண்ணுது அப்படின்னா, தகுதி இல்லாதவரை நம்பி நம்ம எந்த ஒரு செயல்லையும் இறங்கக்கூடாது. சரிங்களா? நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம முன்னவர்கள்லாம் சொல்லுவாங்க, மண் குதிரையை நம்பி ஆற்றுல போய் இறங்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு மீனிங் என்ன சொல்கிறாங்க? தகுதி இல்லாத ஒரு நபரை நம்பி நீங்கள் எந்த ஒரு செயலையும் என்ன பண்ணக்கூடாது? ஈடுபடக்கூடாது. அதுதான் இதுக்கு மிகச்சரியானது. ஆப்ஷன் பால். அடுத்ததுங்க, மரபு தொடர். ஸோ இதோட கடைசி கொஸ்டின் இந்த தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? மரபு தொடர் ஆவண்ணான்னு கொடுத்து டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆவண்ணானா ஆணிரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆணிரை, ஆணிரைனா பசு கூட்டங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. பசுக்களுடைய கூட்டத்தை வந்து ஆணிரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்க சார், இங்கே மந்தைன்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ அது என்னது? ஆட்டு மந்தை. சரிங்களா? ஆடுகளில் வந்து நம்ம மொத்தமாக வச்சுருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் ஆட்டு மந்தை. சரிங்களா? நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது நம்ம டீச்சர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆட்டு மந்தை மாதிரி போகிறாங்க பார், லைனில் போகாமல் அப்படின்னு கூட நம்மளை திட்டியிருப்பாங்க. பார்த்தீங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கூட்டம் அப்படின்னா மக்கள் கூட்டம். சரிங்களா? இப்போ ஆடு கூட்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆட்டு மந்தைன்னு சொல்லணும். மக்கள் கூட்டமாக இருந்தால் அதை சொல்லும் போதே மக்கள் கூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது கல் குவியல். சரிங்களா? கல்லை ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருக்கீங்க அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்போ கல் குவியல் அப்படின்றது தான் மிகச்சரியானது. அப்போ
ஆவண்ணான்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மிகச்சரியான பதில் என்ன அப்படின்னா நீரை, ஆணிரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியாங்க. ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட வந்து 25 வினாக்கள் கிட்ட இந்த இதில் நம்ம பார்த்துருக்கோம். இதை ஏன் ஒரே வீடியோவாக நான் கொடுத்தேன் அப்படின்னா இது எல்லாமே மிக முக்கியமான பகுதியாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து பிரித்து கொடுக்க வேணாம் அப்படின்னு ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உங்களுடன் துணை நிற்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.